இல்ல சார் இது வந்து 100% போர்ஜரி டிக்கெட்டு, இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, இதை நீங்க வந்து இங்க வச்சுக்கிட்டு நீங்க சுத்தினாலுமே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என் பெயர் வி ரவி. நான் அண்ணா நகர் மேற்கு சென்னை 40 வசித்து வருகிறேன். நான், என் மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய பேர குழந்தைகளோடு திருப்பதிக்கு செல்லணுன்றதுக்காக நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கறதுக்காக டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோவிலில் போயிட்டு டிக்கெட் எடுக்க சென்றோம். அங்கே வந்து கவுண்டர் மொத்தத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எது பண்ணணுன்னாலும் ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி என்னுடைய நண்பர்கள், ஒரு நண்பர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக மற்ற நண்பர்களோட காரில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி திருப்பதி டிக்கெட் புக் பண்ண வந்தேன், எல்லா கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நீங்கள் பண்ணவே முடியாதான், இனிமேல் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கும் பொழுது என்னுடைய நண்பருக்கு நண்பர் திரு பிரின்ஸ் என்பவர் வந்து இல்லை, என்கிட்ட வந்து சம்பத் என்பவர் மூலியமா எனக்கு வந்து திருப்பதியில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினாரு. பேசி அவர் என்ன வந்து நீங்கள் வந்து உடனே வந்து யார் யாருக்கு ஓணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டு, மனைவிது, மருமகளது, மகன்து எல்லாமே ஆதார் கார்டை எடுத்து அவருக்கு பிரின்ஸு கையில் கொடுக்குறேன். பிரின்ஸு வந்து அவர் ஃபோன் மூலியமா வந்து அந்த கன்சர்ன் பர்சன்கிட்ட பேசி எனக்கு வந்து டிக்கெட்டு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 5500 ரூபா ஆகும்னு சொல்கிறாரு. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த தரிசனம் வந்து பிரேக் தரிசனம், காலையில் 6 மணின்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை ஏற்றுக்கிட்டு பிரேக் தரிசனத்துக்கு நான் வந்து 22,000 ரூபா பணம் ஆகும்னு சொன்னாங்க. ஒத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ரைட் ஓகேப்பா நீ எனக்கு டிக்கெட் போட்டு கொடு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து பிரின்ஸ் வந்து அந்த டிக்கெட்டு போடுற ஆள் பேர் வந்து பிரசாத், அவர்கிட்ட பேசி எனக்கு வந்து டிக்கெட் அவங்களாவே போட்டு கொடுத்து எனக்கு வந்து இந்த டிக்கெட்டை வந்து முதல்ல எனக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னே திருப்பதி தேவஸ்தான டிக்கெட்டுன்றதுனால நான் வந்து இது வந்து நம்பிக்கையான டிக்கெட்டு தான் இருந்து நான் நம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரூம் வேணும்னு கேட்குறேன். ரூமுக்கு 6000 ரூபா கேட்குறாங்க, அது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பதியில் வந்து லட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, லட்டும் வடையும், அதனால் அதை கேட்குறேன், அதையும் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பண்ணி கொடுத்து மொத்தம் 33,600 ரூபா வரைக்கும் நான் வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆனால் ஆன்லைனில் பண்ணுற அமௌண்ட் வந்து நேரடியாக வந்து திருப்பதி தேவஸ்தானுக்கு போச்சா இல்லைன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய அதுக்கப்புறம் பேங்க்கில் பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே வந்து வேற ஒருத்தருடைய ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது எல்லாமே வந்து. அதன் பிறகு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நண்பர்களும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி திருப்பதி போனப்பா ஏதாவது இருந்தால் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நண்பர் மோகனகிருஷ்ணனுக்கு நான் இந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த டிக்கெட்டில் நீங்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன டிக்கெட் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கின்ற. அவர் வந்து இந்த தோமாலா டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறாரு. ஒரு டிக்கெட்டோட ரேட்டு வந்து 10,220 ரூபான்னு சொல்லி அவர் 20,440 ரூபா அவங்க அனுப்புகிறாரு. ரூம் வாடகைக்கு ஒரு 4000 அனுப்புகிறாரு. கமிஷன் இந்த டிக்கெட்டை போட்டு கொடுத்து கமிஷன் கேட்டு வாங்குறாங்க, அது ஒரு 5000 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் 29,440 ரூபா என்னுடைய நண்பர் கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து இன்னும் அவங்க தரிசனமே பார்க்கல, இந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் தரிசனம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 12/5/2025 தான் அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து 10/2/2025 டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நான் 10ஆம் தேதி மதியானம் இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பி திருப்பதிக்கு போனேன். திருப்பதியில் வந்து போய் சேரத்துக்கு எனக்கு 8:30 மணி ஆகிப்போச்சு. 8:30 மணி வரைக்கும் என்னுடைய தொடர்பிலே இருந்து உங்களுடைய டிக்கெட் வந்து ரூம் போட்ட டிக்கெட் வந்து 6 மணியோட க்ளோஸ் ஆகிப்போச்சு, அதனால வேற ஒரு ரூம் போடணும்னு சொல்லி ஆந்தி வேலையே வந்து என்கிட்ட வந்து ஒரு 6000 ரூபா பணமும், அதுக்கப்புறம் வந்து L2 அப்படின்னு ஒரு தரிசனத்துக்கு ஒரு 10,000 ரூபா பணமும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5000 ரூபா பணமும், மொத்தமாக எனக்கு கிட்ட வந்து 54,600 ரூபா பணம் வாங்கியிருக்காரு. மொத்தம் 84,040 ரூபா பணம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. இதில் வந்து இந்த மோசடியை வந்து நாங்கள் திருப்பதியில் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது. முன்னாடி நாங்கள் இந்த டிக்கெட்டை பார்த்து ஏமாந்துட்டோம். இந்த டிக்கெட்டில் வந்து என்ன இருக்குது, விவரம் இருக்குதுன்றதை நாங்கள் சரியாக பார்க்காதது மிகப்பெரிய தவறு தான்.
தவறு இது, எங்களுடைய தவறு இது. இந்த மாதிரி வந்து மற்ற ஆட்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணுற ஆட்கள் வந்து முதல்ல என்ன டிக்கெட் வருது ஏதா வருதுன்ற தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு இந்த இன்சிடென்ட்டே வந்து ஒரு விழிப்புணர்வு தான். நான் ஏமாந்துட்டேன், அடுத்த ஆள் ஏமாறக்கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ திருப்பதி மலை மேலே போயிட்டு அங்கே என்னுடைய பேர குழந்தை 4 மாதம் 5 மாதம் பேர குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கார்லேயே நைட்டெல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் எழுந்து வந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விஜிலன்ஸ் ஆஃபீஸரை பார்த்தோம். விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த டிக்கெட் இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு தேவஸ்தானத்துடைய பேர் கெட்டுப்போது நம்ம சொல்கிறோம், அவங்க சொல்கிறோம், விஜிலன்ஸ் ஆட்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் போய் சென்னையில் பார்த்துக்குங்க, நீங்கள் சென்னையில் தானே போய் டிக்கெட் போட்டீங்க, நீங்கள் சென்னையில் போய் பார்த்துக்குங்கன்னு கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸை பார்த்து என்னுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கமிஷனர் பார்க்க வந்தேன். நான் அடிஷ்னல் கமிஷனர் திரு சுதாகர் ஐபிஎஸ் அவர்களை பார்த்துருக்கேன். நான் அவர் வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்து இப்போ அண்ணா நகர் டிசி ஆஃபீஸில் போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு போய் பார்க்க சொல்லி எனக்கு இந்த காப்பி கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இது வந்து சிறுக வந்து ஏமாத்து வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து முக்கியமான நண்பர். அவரு சொல்லும் போது எனக்கு இதுல சந்தேகம் வரல. அவருடைய நண்பர் தான் இவர்கிட்ட போய் நான் வந்து சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப தெளிவா இருப்பேன். நண்பர் சொல்றாங்களேன்ற ஒரு இதுல தான் நான் வந்து இந்த டிக்கெட்டை போய் நான் எடுத்துட்டேன். திருப்பதிக்கு நான் நிறைய தடவை போய்க்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 7-8 வருஷமா நான் போகல. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நான் போகவே இல்லை. கொரோனாக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் என்னுடைய அப்பா அம்மா இறந்ததுனால அந்த பீரியட்லாம் போகக்கூடாதுன்றதுனால நான் போகலை. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறமும் என்னால் போக முடியல. இப்போ வந்து என்னுடைய பேர குழந்தைக்கு இடைக்கிட காசு போடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் திருப்பதியில் குடும்பத்தோடு போகணுன்னு முடிவு பண்ணி இந்த டிக்கெட்டை புக் பண்ணேன். தேவஸ்தானத்தை வந்து முதல்ல வந்து ரூம் போய் கேட்டேன். அந்த டிக்கெட்டை காமிச்சு ரூம் போய் கேட்ட உடனே அவங்க வந்து இது வந்து டூப்ளிகேட் டிக்கெட்டு, இதுக்கெல்லாம் ரூம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தேன் நான், இதில் டோனர்ஸ் ஐடின்னு போட்டிருக்கு. உடனே அங்கே வந்து டோனர்ஸுக்குன்னு ஒரு பெரிய லாட்ஜ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த ஐடியா காமிச்சு, சார் இது டோனர்ஸ் ஐடியில் வந்து போட்டிருக்காங்க, இதில் வந்து எனக்கு ரூம் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, இல்லை சார் இது வந்து 100% போர்ஜரி டிக்கெட்டு, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இதை நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றினாலுமே உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து நேராக விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கிட்டே நான் உடனே அவர் அங்கே ராஜின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த டோனர்ஸ் இதில். ராஜி என்ன பண்றாரு, உடனே விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் கூடும்போது அவர் வேற ஏதோ வேலையா இருக்கிறதுனால என்னால் வர முடியாது, அவரை வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு அப்படி சொல்றாரு. சொன்ன உடனே நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு போறேன். நான் போயிட்டு அங்கே போயிட்டு முதல்ல தேவஸ்தானத்திலே இதை செக் பண்ணிட்டா டூப்ளிகேட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா விஜிலன்ஸ் ஆஃபீஸர் போய் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தான் அவங்க வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கெல்லாம் எடுக்க முடியாது சார், இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அதனால நாங்கள் இதெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நேராக போயிட்டு உங்கள் ஏரியாவில் உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இது கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க.